எங்கள் ராட்டி கும்மி ஆட்டம் அடிக்க போகிறோம் நாங்கள். ஏன்? சரி, அப்போ நாங்களும் வரோம் கும்மி ஆட்டம் அடிக்க. நாங்கள் துணைக்கு சரி, 2 பேராக வரணும், மற்றெல்லாம் வரக்கூடாது. 2 பேராக அடிச்சா தான் கும்மி ஆட்டம் அடிக்கலாம். என் பெரியவா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்களே ஜாலியாக ஒரு பேச்சே கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே கோயிலுக்கு வந்து திருநாள் நடந்துட்டு இந்த 10 நாளும் நான் வந்து மல்லிப்பூ வாங்கி காட்டினேன், கனகாம்பூர் வாங்கி காட்டினேன். அதெல்லாம் வந்து சாமிக்கு நான் பூஜைக்குன்னு நான் கொடுக்கவே இல்லை. நம்ம வீட்டில் பூத்த பூ தான் நான் கொடுத்தேன். அன்னாடிக்குமே பெருசு சாந்த டைமில் கட்டி வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாமி வந்தோடனே கொடுத்து சாமி கும்பிடுவோம். சாமி திருநாள் முடிஞ்சது இல்லையா, இன்றைக்கி நான் பெருசு தள்ளி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குதா? அதனால தான் வந்து நம்ம பூ பறிக்க போகலாம், பூ பறித்து கட்டி வச்சுக்கலாம். இந்த இப்போ சாமி என்னன்னாலும் நம்ம பறித்து சாமி கொடுத்துருந்தோம். இப்போ திருநா முடிஞ்சது இல்லை, இப்போ நம்ம பறித்து நான் கூட 10 நாளாக திருநா அப்போ தான் பூ வச்சுனேன். அதுக்கப்புறம் திருநா எப்போ முடிஞ்சதோ அதுக்கப்புறம் அப்பத்துலேருந்து நானும் பூ வைத்து நிறுத்திட்டேன். ஆமாம், இன்னும் ஒரு முழம் கனகாம்பரம் வேஸ்ட்டாக தான் பிரிச்சில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னுமே வைக்கணும். வாங்க பூ பறிச்சிக்கலாம். நம்ம சரிம்மா பூ பூக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சரிம்மா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூ பூக்குது. நிறையா தான் பூ வச்சிருக்கு, அரும்பு வச்சுக்குது. பூரா பூ பேசி வந்து நம்ம பூ கட்டும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ பூத்துதுன்னு பார்க்கலாமா? சரிம்மா. நல்லா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். செடியிலே வந்து பூக்குது அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பேசினு வந்து போட்டு கட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, அதனால வந்து எல்லாம் கும்பலும் கூட்டிட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து பெரியம்மா, அந்த சைடில் வந்து சந்தியா, எல்லாம் வந்து உக்காண்டாங்க. 8 முழம் காட்டுறாங்க, 2 மாதம் தாலி வைக்கணும். காவடி பண்ணி 8 முழம் காட்டினாங்க, தள்ளி வச்சு பண்ணு. பூக்கத்தே வந்து ஒரு கை வயசு தான் பூக்கும். என்ன பெரியம்மா நைட்டு சமையல்? நைட் சாமியில் சிக்கன் தான் வைக்க போகிறேன் இனிமேல். ஆடை வேவுது, இங்கே வந்து உக்காந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அப்புறமா போ. பெரியப்பா லேட்டாக தானே வருவார் வேலையை விட்டு. எங்கள் ராட்டி கும்மி ஆட்டம் அடிக்க போகிறோம் நாங்கள். ஏன்? சரி, அப்போ நாங்களும் வரோம் கும்மி ஆட்டம் அடிக்க. நாங்கள் துணைக்கு சரி, 2 பேராக வரணும், மற்றெல்லாம் வரக்கூடாது. 2 பேராக அடிச்சா தான் கும்மி ஆட்டம் அடிக்கலாம். என் பெரியவா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்களே ஜாலியாக ஒரு பேச்சே கூட. சந்தியாக்கா, உன் வீட்டில் என்ன சமையல்? எங்கள் வீட்டு காரக்குழம்பு. காரக்குழம்பா? மாமா சாம்பார்னா நீ காரக்குழம்புன்ற? காரக்குழம்பு தான், ஏதாச்சும் காரக்குழம்பு. அதை நைட்டுக்கு அப்படி குழம்புல வந்து பரு முக்கியம்னா காரக்குழம்பு வைக்கணும். மற்ற நாள்லாம் காரக்குழம்பு வைக்கிறதுல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காரக்குழம்பு வைக்கணும். அம்மா வீட்டில் கறி குழம்பு வச்சிருப்பேன், எடுத்து போகலான்னு வந்துட்டு இருப்பாங்க. நான் எப்பயுமே 100 ரூபா தான் எடுப்பேன். ஏன்னா இங்கே திண்டுட்டு ஆள் இல்லை, ஒரு ஆள் தானே. 2 பேர் தான், பெரியம்மாவும் பெரியப்பா மட்டும்தான். இன்னும் பெரியம்மா தின்றதுக்கு ஆள் இல்லைன்ட்டு சந்தியா இருக்குது, யுவஸ்ட் இருக்குது, தர்ஷன் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். செய்யலாம், ஆள் இல்லாதப்ப 100 ரூபா அது. சரி சரி. பேத்தி பேரம் வந்தாதான் மிஸ் ஆகிடும், அப்படியே வானிலே கிடக்கும். சந்தியா வந்தால் திருப்பி மிஸ் ஆகிடுவார். அதை என்ன தெரிகிறது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, அதனால வந்து அம்மா சுற்றி போடலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக ஞாபகமும் வந்துருச்சு. அம்மா வந்து எல்லாத்தையும் ரெடியும் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு, மாடு வேறு சுத்தமாக இன்றைக்கி பாலே கறக்கல, வச்சு சுற்றி கட்டுத்துறை சுற்றி வந்தது. அனிமேல் சுற்றி இருந்தால் கழுப்பு சுற்றி போடுங்க சொன்னாங்க பால் கறக்க வந்தவங்களும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். மிளகா, கற்பூரம், கூரை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். சுற்றி போடலாம் வாங்க பாருங்க. சரி வாங்க. அப்பா பாரு, அவங்களுக்கு சுற்றி போடுங்க, அவங்க சுற்றி போடுவாங்க, வாங்க உங்களுக்குமே சேர்த்து சுற்றி போடுறாங்க. அவங்களுக்குமே சுற்றி போடுவாங்க. பார்த்தாலாம் பார்த்து மாட்டுக்கு அவங்க கண்ணு ஊட்டி கொஞ்சம் சுற்றி போட்டேன். ஒன்றும் நெடி எடுத்து ஏன்னு காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா, அதனால மிளகா போட்டல நெடி எடுத்து. அப்பா பாருங்க, உனக்கு நான் சுற்றி போடுறேன் வாங்கன்னு சொல்லி கைப்பிடிச்சிக்கிறாங்க. வாங்க சுற்றி. என்னம்மா என்ன 65 போட ஆரம்பிச்சிட்டிங்க போல. காலையில் வந்து சைடு சொல்லி ரெடி பண்ணுறேன். நல்லா இருக்குதா? நல்லா பொறுத்து நிதானமாக வேகட்டும், சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆயாவோட தங்கச்சி வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து வீடியோவில் போடுறேன், பார்த்துட்டு வாங்க.
என்ன 65 போட்டு இப்போ மீன் 65 போடுறீங்களா? அது வந்து திட்டமாக இருந்து போட்டு சீக்கிரம் போட்டேன். இது வந்து இது போட்டு எடுத்துக்கலாம். வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, அவள் தான் எங்கள் சின்ன ஆயா. எங்கள் ஆயாவோட தங்கச்சி. எங்களுக்கு வந்து சின்ன ஆயான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூப்பிடுவோம். எனக்கு வந்து சின்ன மாமியார். எங்கள் மாமியார் கூட பிறந்தவங்க வந்து 6 பொம்பளை பசங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாமே ஒரு மாதிரியா ரைமிங்காக வர மாதிரி வரும் எங்கள் ஆயாவோட பேர்லாம். அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை ஆயாவோட பேர் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வந்து சின்னாயி, பட்டு, சீதா, செகதாம்பா, இந்த 4 மாமியார் பேர் மட்டும்தான் தெரியும். மித்தனும் 2 பேர் தெரியாது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சின்ன ஆயாவையும் எங்கள் செகதாம்பாயாவும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாமே ஒரே கலராகவும் இருப்பாங்க. ஆமாம், எல்லாமே வந்து வெள்ளையாக இருப்பாங்க. எங்கள் ஆயாலாம் எங்களை மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல செம கலராக இருந்தாங்களாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் ஆயா வந்து சொல்லியிருக்காங்க. சரிம்மா, பாருங்க, நெத்திலி மீன் வறுவல். ஓகே, நெத்திலி மீன் பகோடா மாரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சிக்கன் பகோடா நல்லா இருக்கா, வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் வந்து நெத்திலி மீனை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு காம்பாஸில் காம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் 65 யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு காம்பாஸில் காம் பண்ணுங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே வந்து அம்மாவுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சாரியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு டாடா பாய்.